இதுவரை ஃபெங்கல் புயல குறித்து நம்ம நெறைய பார்த்தோம். ஏற்கனவே பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை எல்லாம் பல மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபெங்கல் புயல் பொறுத்தவரை அதிக பாதிப்புகள் ஏற்படுத்தியதோ, அந்தந்த பகுதிகள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை கொடுத்ததையும் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். அதே மாரி இன்றைக்கு அதிகாலை நேரங்கள்ல கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் மிக கனமழை முதல் அதி கனமழையானது கண்டிப்பாக புரட்டி போடப் போது. ஆகவே வட தமிழக உள் மாவட்டத்தில ஃபெங்கல் புயல் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் என பல்வேறு பகுதிகள்ல கனமழை மிக தீவிரமாக இருக்கும். அதில குறிப்பா திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக மிக கடுமையான மழை பொழிவு, அதி கனமழையானது உறுதியாக இருக்கும். வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையிலும் பல்வேறு பகுதிகள்ல மிக தீவிரமான மழை பொழிவுகள்லாம் எதிர்பாருங்க. சரி, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த தேதிகள் நம்ம குறிச்சாச்சு. அதாவது அடுத்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த மழை தேதி எப்போ, எந்த தேதியில இருக்க போது, எந்தெந்த மாவட்டத்தில மறுபடியும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போதுங்கிறத முழு தகவலையும் நம்ம பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளவும். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது கடந்த சில நாட்களாக நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அனௌன்ஸ்மென்ட் கொடுங்க. அதே மாரி அடுத்த மழை தேதி வந்து எங்களுக்கு குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்நாட்டில் ஃபெங்கல் கதை முடிந்தாலும் மற்றொன்று புதிதாக கிளம்பி இருக்கிறது. எப்படியும் ஃபெங்கல் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மதியத்துக்கு அப்புறம் அத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த ஃபெங்கல் வந்து இன்றைக்கு அதிகாலை நேரங்கள் வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவும், உக்கிரமாக இருக்கும். தொடர்ந்து திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகள் இப்போ ஏற்கனவே சொன்னது போல, உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதி கனமழையாக இருக்கும். நெறைய பகுதிகள்ல 20 சென்டிமீட்டருக்கும் மேலாகவும் மழை பொழிவு அப்படிங்கிறது உள் மாவட்டத்தில கூட கடலோரத்தில எப்படி நமக்கு வந்து 20 சென்டிமீட்டர் மேல நமக்கு மழை அதிகமா கிடைச்சதோ, அதே மாரி உள் மாவட்டத்திலும் 20 சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ரொம்ப உக்கிரமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு மதியம் வரைக்கும் இந்த தீவிரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிரும். அதனால இன்றுடன் நமக்கு அந்த ஃபெங்கல் கதை முடிஞ்சிரும். அதனால நாளையிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெறைய மாவட்டங்கள்ல இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிரும். நெறைய இடத்துல தண்ணீர்லாம் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகள், தாழ்வான பகுதிகள்ல தண்ணீர் நெறைய இடங்கள்ல தேங்கி இருக்கிறது. இன்று முதல் வேக வேகமாக அப்புறப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நெறைய இடங்கள்ல வந்து இப்போ தொடர்ந்து இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறது. பல பகுதிகள்ல தாழ்வான பகுதிகள்ல நெறைய இடங்கள்ல நமக்கு வந்து மழை தண்ணீர் பொறுத்தவரைக்கும் சூழ்ந்து காணப்படுகிறது. அதனால சீக்கிரத்தில் இயல்பு நிலை திரும்பும். அதனால யாரும் கவலைப்பட தேவையில்ல. ஆனா இருந்தாலும் அடுத்த மழை ஒண்ணு வரப்போகுதுங்கிறதுனால கொஞ்சம் ரெடியா இருங்க அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம சொல்லப் போறோம். இந்த அடுத்த மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இந்த நாட்கள தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ வந்து கடந்த ஃபெங்கல் புயல் பொறுத்தவரைக்கும் நவம்பர் 26, 27, 28ல முடிஞ்சிரும்னு பார்த்தா, அது கடைசியில நமக்கு அந்த ஃபெங்கல் புயல் டிலே ஆகியிருக்கு. அது தாமதமாகி கடைசியில நவம்பர் 30ஆம் தேதியும், டிசம்பர் 1ஆம் தேதியில வந்து முடிக்கிற அளவுக்கு ஃபெங்கல் புயல் பொறுத்தவரைக்கும் தன்னை தாமதப்படுத்திக் கொண்டு கடலோர பகுதிகள்ல மிக கொடூரமான மழை பொழிவு பதிவானத பார்த்தோம். சரி, இந்த சுற்று மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது, இது வந்து தற்போதைய நிலவரப்படி எதுவும் புயலாவோ, இல்ல அதிதீவிர புயலாகவோ மாற வாய்ப்பில்ல. ஒரு தாழ்வு மண்டலத்துக்கான வாய்ப்பும் சற்று குறைவாக இருக்கு. இப்போ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும். எப்போ அப்படின்னா டிசம்பர் 8ஆம் தேதி. டிசம்பர் 8ஆம் தேதி வாக்குல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி, அது மெல்ல மெல்ல நகர்ந்து, குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில முதல்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கைன்னு டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும் வருகிற டிசம்பர் 10லிருந்து மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் 15 வரைக்கும் நீடிக்கும். இந்த ஃபெங்கல் புயல்னால எங்கெல்லாம் மழை சரியா கிடைக்கலையோ, இந்த தாழ்வு பகுதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால எங்களுக்கு வந்து மழையே வராது. எங்களெல்லாம் வறட்சியில விட்டுரும். வடகிழக்கு பருவமழை எங்களெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதுன்னு சொல்லி மதுரையிலேருந்து சில பேர்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அப்படிலாம் உங்கள வந்து கண்டுக்காமலாம் இந்த வடகிழக்கு பருவமழை போயிறாது. எல்லா மாவட்டத்திற்கும் மழைய கொடுத்துட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழை முடிவடைய போது. அதனால இப்போதைக்கு வட தமிழ்நாட்டுல நெறைய மழை கிடைச்சிருக்கு. தென் தமிழ்நாட்டுல எங்களுக்கும் இதே மாரி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபெங்கல் புயல் பொறுத்தவரைக்கும் வட தமிழ்நாட்டுல கரைய கடந்தத பார்த்துட்டு, மழை அதிகமா வந்தத பார்த்துட்டு,
எங்களுக்கும் இதே மாரி ஒண்ணு வேணும்னு சொல்லி தென் மாவட்டத்திலேருந்து ஃபெங்கல் போலவே இன்னொன்னு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த புயல் பொறுத்தவரைக்கும் வரப்போகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமா சொல்றோம். ஏன்னா இது வந்து ஒரு தாழ்வு பகுதியாக பார்க்கப்படுது. டிசம்பர் 10ல உருவாகுறது வந்து ஒரு தாழ்வு பகுதியாக பார்க்கப்படுது. அது படிப்படியாக நகர்ந்து டிசம்பர் 2வது வாரத்தில டெல்டா மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும். புயலாக மாறுமா என்பது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கு. ஒருவேளை ஃபெங்கல் போல திடீர்னு இல்ல நான் புயலா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தா உங்களுக்கு நம்ம கண்டிப்பா அறிவிக்கிறோம். அப்படி ஒருவேளை இது புயலா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் சக்தி புயல் என்று பெயர் வைப்பாங்க. ஆனா தற்போதைக்கு இந்த சக்தி புயல் அப்படிங்கிறது வந்து டிசம்பர் 2ண்ட் வீக் சற்று சந்தேகமாவே இருக்கு. இருந்தாலும் தீவிர கண்காணிக்கப்பட்டு வருது. உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நம்ம கண்டிப்பா அறிவிக்கிறோம். இந்த சக்தி புயல் வந்து டிசம்பர் 2வது வாரமே வரப்போதா? அல்லது டிசம்பர் 4வது வாரத்திலயும் ஒரு லோ பிரஷர் ஒண்ணு ஃபார்ம் ஆக போகுது. ஏன்னா, டிசம்பர் கடைசியிலயும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது ஒண்ணு உருவாக தான் போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு டிசம்பர் கடைசியில இந்த சக்தி புயலானது வரப்போகிறதா அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். இந்த தாழ்வு பகுதி பெரும்பாலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களையே நோக்கி நகரும். நெறைய பேர் வட தமிழ்நாட்டுல வருமா? அடுத்த ஒண்ணு சைக்ளோன் ஒண்ணு சொல்லி விடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. சென்னை பகுதிகள்லேருந்து. சென்னையிலுக்கு ஒரு ஏதாவது அது சென்னை பகுதிகளுக்கு ஏதாவது ஒரு சைக்ளோன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல பார்க்க முடிஞ்சுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் நெறைய பகுதிகள் அடுத்த சுற்று மழை பொழிவுல மிதமான மழை மட்டுமே கிடைக்கும். ஓரிடங்கள்ல கனமழையாக இருக்கும். இப்போ வரைக்கும் டெல்டாவுக்கும், தென் மாவட்டத்திற்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது டிசம்பர் 10ஆம் தேதி மழை. இதுல ஏதாச்சும் திசை மாற்றம் அல்லது புயலாக மாறப்போகுது, இல்ல சென்னை பகுதிகள் நோக்கி நகரப்போகுது, அந்த மாரி ஏதாவது திடீரென்று அந்த திசை மாற்றங்கள் ஏற்பட்டா, உங்களுக்கு முன்னாடியே நம்ம அறிவிச்சிடுறோம். அதெல்லாம் நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கை கேட்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா, ஒவ்வொரு நகர்வையும் நம்ம கரெக்ட்டா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தெளிவா நம்ம சொல்லிடுவோம். அதாவது திசை மாற்றம் ஏற்பட்டாலோ, அல்லது மழை தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா நம்ம சொல்றோம். முன்னறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது 2 நாட்களுக்கு முன்பதாக வந்து மழை வருதுன்னு சொல்றதுனால பயன் கிடையாது. குறைஞ்சது ஒரு 10 நாட்கள் முன்பதாகவாது மக்களுக்கு நம்ம வந்து முன்னறிவிப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்படி முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்கும்போது தான் அவங்க அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு மழை வந்தாலும். இப்போ சொல்லக்கூடிய தேதிகள் அப்படிங்கிறது டிசம்பர் 10 முதல் 15 அப்படின்னா, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்க வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நாட்கள்ல. ஏன்னா மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இந்த ஜனவரி மாதங்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை முடிவடையாது. ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ இதில் வேற பனிக்காலம் அப்படிங்கிறது வந்து டிசம்பர் கடைசியில் ஒரு குளிர்காலமாக இருந்தாலுமே கூட பனிப்பொழிவு அதிகமாக இருந்தாலுமே கூட பருவமழையினுடைய காலம்னு ஒன்று இருக்குது, வடகிழக்கு பருவமழை. அதுதான் அடுத்த ஆண்டு ஜனவரி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஏற்கனவே இந்த வருஷம் ரொம்ப டிலேவாக தான் இந்த பருவமழை அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. பொதுவா நமக்கு வந்து அக்டோபர் மாதத்திலேயே அக்டோபர் 15, 16லயே வந்து பருவக்காற்று அப்படிங்கிறது கணிசமா நம்ம தமிழ்நாடு நோக்கி வீச ஆரம்பிச்சிருந்தாலும், நவம்பர் 1ஆம் தேதி தான் முழுமையான வலுவான பருவக்காற்று அப்படிங்கிறது தமிழ்நாட்டை நோக்கி வீச ஆரம்பித்தது. அதனால நமக்கு வந்து பருவமழையினுடைய தீவிரமான அந்த நாட்கள் அப்படிங்கிறது வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தான் நம்ம வந்து பார்க்கிறோமே தவிர, அக்டோபர் பாதியிலேருந்து அதாவது அக்டோபர் 15, 16ல வடகிழக்கு பருவமழை, சரியான வடகிழக்கு பருவமழை அப்போ நமக்கு தொடங்கல. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தான் இந்த வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக நமக்கு வந்து தமிழ்நாட்டுல வர ஆரம்பிச்சது. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு தாமதமாக தொடங்குனதுனால, அடுத்தடுத்த மழை பொழிவுகள் இன்னும் இருக்கு. அதனால எங்க ஊர்ல மழை வரல, அங்க மட்டும் தான் மழை வந்துச்சு, எங்களுக்கெல்லாம் சரியாவே மழை வரலன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சில கமெண்ட் எல்லாம் பார்க்க முடியுது. அந்த ஊர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புங்கிறது தான் இந்த அடுத்த சுற்று மழை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பா தென் மாவட்டத்திற்கும் மற்றும் டெல்டா மாவட்டத்திற்கும். இதுல வந்து எந்தெந்த மாவட்டத்துல, தென் மாவட்டத்துல மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவல், முழுமையான தகவல அடுத்தடுத்து வரக்கூடிய வானிலை அறிக்கையில உங்களுக்கு நம்ம தகவல் சொல்றோம். அதனால எல்லா வானிலை அறிக்கையும் கேளுங்க. சும்மா 1, 2 மட்டும் கேட்டு போனீங்கன்னா, அதுக்கப்புறம் திடீர்னு மழை வந்து நிக்கும். அதுக்கப்புறம் இது எப்பப்பா சொன்னாங்க இந்த மழைய அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குற மாரி ஆயிரும். அதனால ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தென் மாவட்ட மக்களே ரெடியா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அடுத்த
தாழ்வு மண்டலத்தோடு நம்ம சந்திக்க போகிறோம். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.